வணக்கம். நான் தான் சௌமியா. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 75 டேஸ் சேலஞ்சில டே 6ஓட ரொட்டீன் தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். நேத்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாம டேப்லெட்லாம் எடுத்ததுனால, காலையில 9:30 சம்திங் தான் எழுந்தேன். ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் வார்மா வாட்டர் குடிச்சிட்டு, அதுக்கப்புறம் டே வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் எனர்ஜிட்டிக்கா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனா ஓகே தான். ஸோ ரொம்பலாம் இல்ல. மத்தத விட கோல்டு வந்து நம்மள ரொம்ப டவுன் ஆக்குற மாரி இருக்கும். அதுவும் நான் ஸ்டாப்பா வந்து இருமல், தும்பல் இருந்துட்டே இருந்தது அது ஒண்ணு. அண்ட் டேப்லெட்லாம் போட்டு ஓரளவுக்கு இப்போ ஓகே. அண்ட் வெயிட்ட செக் பண்ணியிருந்தேன். ஸோ நேத்துக்கும் இன்னைக்கும் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். ஸோ இட்ஸ் நார்மல். ஸோ வெயிட்ட வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஸோ எந்த அளவுக்கு நம்ம ஃபாலோ பண்ணுறோன்றத பொறுத்து தான் அது இருக்கு. அண்ட் காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முட்டை தோசை தான் எடுத்துக்கிட்டேன். 2 முட்டை தோசை. அது கூட வந்து நேத்து மீன் குழம்பு வச்சிருந்தோம்ல, ஸோ அது வந்து இருந்துச்சு. அத கொஞ்சம் தொட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ஓகே தான். காலையில கொஞ்சம் ப்ரோட்டீன் ரிச்சா இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ இன்னைக்கு எல்லா வேலையுமே தன்யா அவங்க அப்பா தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ நான் வந்து சும்மா வீடியோ மட்டும் அன்னைக்கு என்ன பண்ணுறேன்னு சும்மா கேப்சர் மட்டும் பண்ணிக்கிட்டேன். ஸோ அவங்களுக்கு நாளைக்கு பர்த்டே. ஸோ அதனால கொஞ்சம் ட்ரெஸ் பர்ச்சேஸ்லாம் இருந்துச்சு. அதனால ஜூடியோவுக்கு தான் போயிருந்தேன். ஸோ பாண்டிச்சேரியில ஜிக்மர் கிட்ட இருக்கு. அண்டு கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா தான் இருக்கும். பட் என்ன எங்க பார்த்தாலும் எல்லாரும் அதே மாரி வியர் பண்ணியிருக்கா மாரி தோணும் நமக்கு. ஏன்னா, மோஸ்ட் ஆஃப் இங்க வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கு. அண்ட் கிளாத்தும் நல்லாருக்கு. அதே மாரி சின்ன பசங்களுக்குலாம் செம்ம அழகா இருக்கும். அண்டு வெஸ்டர்ன் வியர் எல்லாமே இங்கே சூப்பரா இருந்துச்சு. அதில கொஞ்சம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் சில என்கொயரீஸ் ஆர்டர்ஸ்லாம் இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா, தசாவதாரம் செட்டு. ஸோ இது ஒண்ணு 6 இன்ச்சஸ் வரும். இது வந்து நீங்க வீட்ல ஷோ பீஸா வைக்கிறதுக்கு அண்டு உங்க பூஜை ரூம டெக்கார் பண்ணுறதுக்குலாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த கலெக்ஷன் சில பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக அண்டு வீடியோஸ் அந்த இதெல்லாமே எடுத்துக்கிட்டு, அண்டு ஃபோட்டோஸ் அப்புறம் இதோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கிட்டேன். அண்ட் நியூ அரைவலா என்னலாம் வந்திருக்கோ அதெல்லாமே செக் பண்ணிப்போம். அண்ட் அவங்க என்கொயரி பண்ணியிருந்ததில இந்த மியூசிக்கல் விநாயகரும் என்கொயரி பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இதெல்லாம் எடுத்திருந்தேன். ஸோ யாருக்காச்சும் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஒரு 4 மணிக்கா அதுக்கப்புறம் நான் சாப்பிடவே இல்ல. பசி எதுவும் இல்ல. அம்மா வந்து குக் பண்ணி வச்சிருக்கேன். வீட்ல வந்து சாப்பிட்டுடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு 4 மணிக்கா கேரட் ஜூஸ் மட்டும் வாங்கி குடிச்சிருந்தேன். இதில மில்க்லாம் எதுவும் ஆட் பண்ண மாட்டாங்க. அப்படியே கேரட்ட திக்கா புழிஞ்சு அப்படியே குடுத்துருவாங்க. தண்ணி கூட எதுவும் ஆட் பண்ண மாட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறமா நான் ஒரு ஈவினிங் ஒரு 5:30க்கு மேல தான் சாப்பிட்டனே. ஸோ கொஞ்சமா ரைஸு அண்ட் மீன் குழம்பு வச்சிருந்தாங்க. முட்டை அப்படியே அன்னைக்கான ரொட்டீன் வந்து இப்படி தான் போச்சு. உடம்பு சரியில்லைன்னாலும், சரி ஓகே வெளிய மட்டும் எதுவும் சாப்பிட வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு வீட்லயே பேலன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக, இன்னைக்கு இதுதான் இப்படி தான் கவர் பண்ணிக்கிட்டேன். ஸோ எப்பயுமே நான் வந்து மதியம்லாம் தூங்குற பெர்சன் கிடையாது. தூங்க மாட்டேன். அது ஒரு ஹேபிட்டாவே இருக்கு. ஆனா எனக்கு உடம்பு சரியில்ல அப்படின்னா மட்டும் தான் இந்த டீ, காஃபி குடிக்கிறது அண்ட் தூங்குறது இதெல்லாமே பண்ணுவேன். இத சாப்பிட்டுட்டு போய் நான் தூங்குனவ தான். ஸோ நெக்ஸ்ட் டே தான் வந்து வேக்கப்பே ஆனேன். ஸோ இன்னைக்கு டே எனக்கு இவ்வளோ சிம்பிளா அண்ட் இப்படி தான் போச்சு. அண்ட் இத முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் படுத்து தூங்கிட வேண்டியதான். நம்ம பசங்களுக்கெல்லாம் மாத்திரை போடும்போது நம்ம அவங்கள மிரட்டுவோம்ல. ஸோ சாப்பிடு இல்லைனா வந்து பூச்சிக்காரன் வந்துருவான். இல்லைனா உனக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடும். ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட முடியாது அப்படின்ட்டு. ஸோ அந்த மாரி தன்யா வந்து என்ன மிரட்டிட்டு இருந்தாங்க. நீங்க வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட முடியாது. நீங்க என்ன மாத்திரை போடாம வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தா. ஸோ டேப்லெட் எடுத்துக்கிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன். ஸோ இன்னைக்கான ரொட்டீனை வந்து நான் திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அண்டு விளாக் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து வேண்டாம் போட வேண்டாம் தான் நினச்சேன். சரி ஓகே அன்னைக்கு டேவை மிஸ் பண்ண வேண்டாம் அப்படின்றதுனால நான் எடுத்து போட்டிருக்கேன். அண்ட் தேங்க் யூ அண்ட் டேக் கேர் அண்ட் சேஃபாக இருங்க. பாய்.